ஐஸ்வர்யங்கள், தாழ்மையின் ஐஸ்வர்யங்கள், ரிச்னஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. நாம் அதிகமாக நினைத்து கொண்டிருப்பது, நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு வருகிறோம், தாழ்மையாக இருக்கும் பொழுது எந்த காரியத்தையும் பெற்று அனுபவிக்க முடியாது என்பதுதான். இன்று கிறிஸ்தவ உலகில் கூட அநேகர் தங்கள் பெருமையை உயர்த்தி காண்பிக்கத்தான் விரும்புகிறார்கள். தங்கள் பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு காண்பித்தால்தான் தேவன் தங்களை ஆசீர்வதித்தார் என்ற உணர்வு மற்றவர்களுக்கு ஏற்படும் என்ற நிலைமை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் கூட அநேகர் கோட் சூட், கார், இன்னும் பல பங்களாக்கள், ஆடம்பரமான ஒரு வழிபாட்டு ஸ்தலம் ஆகியவர்கள் இருந்தால்தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அநேகர் கருதுவார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள் உருவாகியிருக்கிறது. ஆனால் இந்த உண்மையான தாழ்மை நமக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்களை கொண்டு வரும் என்பதை நாம் வேதாந்தத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஏனென்றால் முதலாவது ஐஸ்வர்யம், தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார். நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அநேகம் பெறும் நம்மை விட அதிக பட்டம் பதவியில் இருப்பவர்கள் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நம் குறைகள் எல்லாம் அவரிடம் சொல்லலாம், எல்லாம் நிறைவாய் கிடைக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார் என்று வசனம் சொல்கிறது. சங்கீதம் 138, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். தேவனுடைய பார்வைப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த இடறுதலுக்கும் நாம் உள்ளாக மாட்டோம். பொதுவாக நீங்கள் சிறு குழந்தைகளை கவனிக்கும் தாய்மார்களே நன்கு அறிவீர்கள். அந்த தாயின் பார்வை முழுவதும் இந்த குழந்தையின் மேலே தான் இருக்கும். எங்கே செல்கிறது, எங்கே நடக்கிறது, எங்கே விழுந்து விடுமோ, தூக்கி விடலாம் என்று கூட கண்கள் அவர்கள் மேலே தான் இருக்கும். நாம் கூட சமீபத்தில் ஒரு சிறிய வீடியோ கிளிப்பிங் பார்த்தோம். ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. தூரத்திலிருந்து அந்த தாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த குழந்தை தூக்கத்தில் திரும்பின பொழுது எங்கே விழுந்து விடுமோ என்று ஓடி வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற முற்படுகிறார். விழுந்தது தாய் தான், குழந்தை அல்ல. இதுதான் ஒரு நோக்கி பார்ப்பது. நாம் எப்பொழுதெல்லாம் தடுமாறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை விடுகிறவரை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பார்வை நம்மேல் இருக்க வேண்டும். இந்த தேவன் நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு தாழ்மை மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த தாழ்மை மரியாளின் வாழ்க்கையில் காணப்பட்டது. மரியாள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கர்ப்பத்தில் சுமக்கும் பாக்கியத்தை பெற்றார். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் கன்னிப்பெண்களாக இருந்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் அதிக ஆசையாக இருந்தார்கள். மேசியா தன்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும், மேசியா தன்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த மரியாளோ ஏற்கனவே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டாயிட்டு அப்படி ஒரு நினைப்பே இல்லாமல் தான் இருந்தார். ஆனாலும் தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது கேட்டதெல்லாம், இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று சொல்வதால். ஆனால் தேவதூதன் சொல்வது, நீ பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலாடுவார், உன்னிலிருந்து புறப்படுவது பரிசுத்தம் எனப்படும். அப்பொழுது தேவனை நான் உனக்கு அடிமை என்று தன்னை தாழ்த்துகிறார். அப்படி தாழ்த்தும் பொழுது மரியாள் பாடின கீதம் 1 லூக்கா 1:48, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். தாழ்மையை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எவ்வளவு தாழ்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை விட்டு பார்த்து கொண்டே இருப்பார். இங்கு மரியாள் சொல்வதெல்லாம் அடிமையின் தாழ்மையை தேவன் நோக்கி பார்த்தார், இது முதல் எல்லோரும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நாமும் கூட பாக்கியவதியாக பாக்கியவான்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்றால் முதலாவது குணம் நமக்குள் காணப்பட வேண்டியது தாழ்மை. அப்பொழுது நாம் உயர்த்தப்படுவோம். இந்த மரியாள் மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கர்ப்பத்தில் சுமக்க வேண்டுமா, அது முடிந்து விட்டதே என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் சுமப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு தாழ்மை அவசியம். தாழ்மை இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தில் உருவாக முடியும். நாம் அதை அலட்சியம் பண்ணிவிட்டோம் என்றால் நம்முடைய இருதயத்தில் என்ன காணப்படுகிறது என்பதை தேவன் மட்டுமே அறிவார். வெளிப்புறமான உலகத்திற்கு நாம் பட்டம் பகட்டாக தெரியலாம்.
ஆனால் உள்ளே நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கும் சந்ததியாக நாம் முடியும். மரியாதை போல கிறிஸ்துவை சுமக்கும் பாக்கியம் பெற்றவர்களாக நாம் திகழ முடியும். ஆகியால் நமக்குள் இந்த மரியாதையின் தாழ்மை காணப்படுகிறதா என்று நாம் சிந்திப்போம். அப்பொழுது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை சுமக்கும் சாக்கியம் பெற்றவர்களாக ஜீவிப்போம். இரண்டாவது, நாம் இந்த தாழ்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஞானம் கிடைக்கும், தெய்வ பயப்படுதல் கிடைக்கும். இந்த உலகத்தில் நாம் தெய்வ பயத்தோடு ஜீவிக்கும் பொழுது மட்டும்தான் எந்தவித அனாவசியமான வீண் வம்புகளில் சிக்கிக்கொள்ளாமல், துணிகரமான பாவங்களில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை நாமே காப்பாற்றப்படுவோம். இன்று அநேக கிறிஸ்தவ சமுதாயத்திலும் தெய்வ பயமே இல்லாமல் போகிறது. எல்லாவற்றையும் துணிகரமாக செய்கிறார்கள். காரணம், பிற்பாடு ஒரு பாவ அறிக்கையை கொடுத்துவிட்டு தேவனோடு ஒப்புரவாகி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 15:13, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பிரியமானவர்களே, தேவன் சொல்கிறார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாம் கர்த்தருக்கு பயப்படுதலாக இருக்கும் பொழுது ஞானத்தை போதிக்கும். நாம் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஞானத்தை போதிப்பார். தாழ்மையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்குள் இருக்கும், அல்லது கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கும் பொழுது நாம் தாழ்மையாக ஜீவிப்போம். இரண்டுமே ஒன்று சார்ந்துதான் இருக்கிறது. அப்பொழுது நமக்குள் தெய்வீக ஞானம் விளங்கும். இந்த தெய்வீக ஞானம் விளங்கும் பொழுது கருகலான காரியங்களுக்கு, ஒரு சிக்கலான காரியங்களுக்கு ஒரு தெய்வீக தீர்வை பெற்று தருவது. யோசேப்பின் வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களும் நாம் காணலாம்: தெய்வீக ஞானம், தேவனுக்கு பயப்படுதல், தாழ்மை. ஏனென்றால் முதல் தெய்வ பயம் உள்ளவராக யோசேப்பு காணப்பட்டார். ஏனென்றால் போத்திபாரின் வீட்டில் அவர் அதிகாரியாக இருக்கும் பொழுது எல்லா காரியமும் போத்திபார் அவர் கையில் ஒப்புவித்தார். ஆனாலும் இந்த போத்திபாரின் மனைவி தன்னுடைய இச்சைக்கு உட்படும்படி அதிகமாக அவரை அலட்டியும் அதற்கு உடன்படாமல் இருந்தார். ஒரு நாள் அப்படி நடந்த பொழுது கூட அவர் தன்னுடைய மேல்வசத்தை விட்டு எரிந்துவிட்டு ஓடிவிட்டார். அதிக தெய்வ பயம் உடையவராக ஜீவித்தார். அப்பொழுது யோசேப்பு போத்திபாரின் மனைவியை நோக்கி கூறினது இவ்வாறுதான். ஆதியாகமம் 39:9, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கவில்லையால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று கூறினார். பிரியமானவர்களே, இங்கு யோசேப்பு கூறுவதெல்லாம், நாம் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது? இந்த தேவனுக்கு விரோதமாக பாவம்போது மாம்சீக பிரகாரம் மட்டுமல்ல, சிந்தனையும் கூட நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. நாம் சிந்தனையில் அது அசுத்தமான காட்சிகளை, இச்சையான காட்சிகளை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னும் கூகுள் அவையெல்லாம் பார்த்துவிட்டு அதையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம் தெய்வ பயம் நம்மை காணப்படாது. ஏனென்றால் கிறிஸ்தவ வேதாகமும் நமக்குள் போதிக்கிறது, ஒரு ஸ்திரீயை ஒரு நிச்சயோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று, ஸ்திரீயும் ஒருவனை இச்சையோடு பார்த்தால் அவனோடு விபச்சாரம் செய்தாய்விட்டே என்று சொல்கிறோம். பிரியமானவர்களை, நாம் சினிமா பார்க்கும் பொழுது எத்தனை பேர்களை நாம் இச்சையோடு பார்க்கிறோம், நாம் கண்கள் எத்தனை காரியங்களை இச்சையோடு நோக்கிறது என்று நாம் இறுதியும் அறியோம். அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் தெய்வ பயம் இல்லாமல் போயிற்று. நாம் தெய்வ பயம் இருக்கும் பொழுதுதான் நமக்குள் தாழ்மையை தேவன் கற்றுத்தருவார். யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் தாழ்மையை கற்பித்தார். ஏனென்றால் யோசேப்பு தன்னுடைய சொப்பனங்களின் மேல் அதிக நம்பிக்கை உடையவராக இருந்திருப்பார். ஏனென்றால் நான் ஒரு 2 சொப்பனங்களை கண்டுவிட்டேன், நிச்சயமாக தேவன் என்னை உயர்த்தப் போகிறார் என்று அதிக சொப்பனங்களின் மேல் நம்பிக்கையாக இருப்பார். ஆனால் அந்த சொப்பனங்கள் எல்லாம் உடைக்கும்படியாக தேவனுக்கு அவர் பயந்திருக்கும்படியாக, தேவன் மேல் சார்ந்திருக்கும்படி சிறைச்சாலையில் போடப்பட்டார். ஆனாலும் சிறைச்சாலையில் யோசேப்போடும் தேவன் இருந்தார். சங்கீதத்தில் என்ன கூறுகிறது? சங்கீதம் 105:18-19, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம்
அவனை புடமிட்டது. பிரியமானவர்களே, இங்கு தேவ வசனம் நம்மை புடமிடும். நாம் புடமிடும் பொழுதுதான் நமக்குள் தாழ்மை உருவாகும். நாம் அதிகமாக வேத வசனங்களை வாசிக்க, தியானிக்க, அந்த வசனங்களில் உள்ள தாழ்மை நமக்குள் ஏற்படும். ஏனென்றால் வசனம் என்பது வார்த்தையானவர், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் தாழ்மையின் உருவாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் தாழ்மை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க முடியும். ஆகையால் இந்த யோசேப்புக்கு தெய்வ பயம், தாழ்மை கிடைத்தவுடன் தெய்வீக ஞானம் விளங்கினது. இந்த தெய்வீக ஞானம் எப்படி விளங்கினது என்றால், பார்வோனின் சொப்பனங்களை அவர் வியாக்கியானம் பண்ணினார். 7 வருடங்கள் பஞ்சம், 7 வருடங்கள் சுபிட்சமான வருஷம் உண்டாயிருக்கும் என்று கூறினார். அந்த வியாக்கியானம் பண்ணினது மட்டுமல்ல, அந்த பஞ்ச காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை கொடுத்தார். இதுதான் ஞானம். இன்று அநேகர் நினைத்து கொண்டு வருவது ஞானம் என்பது அதிக புத்தகங்களை படித்து அநேக காரியங்களை தெரிந்து கொண்டு நல்ல பேச்சாளராக விளங்கும் பொழுது அதிக ஞானம் பெற்றவர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைப்பார்கள். அது உலக பிரகாரமான ஞானம். ஆனால் இந்த தெய்வீக ஞானம் என்பது நாம் கருகலான சத்தியங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும், கருகலான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கும். பார்வோனை யோசேப்பை குறித்து வியந்து கூறுகிறார். ஆதியாகமம் 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் உனக்கு இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஞானம் விளங்கியது. நமக்குள் இந்த ஞானம் காணப்படுகிறதா? நாம் அநேக வருடங்களாக கிறிஸ்தவர்களாக இருந்து ஜீவிப்பதில்லை. ஆனால் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு மற்றவர்கள் நம்மை அணுகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உண்மையான தாழ்மை. ஏனென்றால் வசனம் போதிக்கிறது, நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இங்கு யோசேப்பின் வாழ்க்கையில் தாழ்மை காணப்பட்டது, தெய்வ பயம் காணப்பட்டது, ஞானமும் விளங்கினது. அதனால் அவருக்கு கிடைத்தது ஐஸ்வர்யம். ஏனென்றால் எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக விளங்கினார். எல்லா வெள்ளியும் பொண்ணும் அவருடையதுதான். இரண்டாவது மகிமை. அவருக்கு மகிமை என்றால் அநேகர் அவரை வணங்கத்தக்கதாக எல்லாரும் வணங்கினார்கள் யோசேப்பு. ஏனென்றால் அவருக்கு அடுத்தபடியாக, பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானம். இரண்டாவதாக நித்திய ஜீவன். அவருக்குள் நித்திய ஜீவன் என்பது ஒரு உறுதி. யெகோவா தேவனை பின்பற்றினபடியினால் ஒரு உறுதியான நம்பிக்கையாக இருந்தார். ஏனென்றால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன் இறக்கும் முன்பு கட்டளை கொடுத்தார், நீங்கள் நிச்சயமாகவே இந்த தேசத்தை விட்டு சென்று விடுவீர்கள், அப்பொழுது என் எலும்புகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு நித்திய கட்டளை கொடுத்தார். அதுதான் உறுதியான நம்பிக்கை, நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது தெய்வ பயம் நமக்குள் நிறைந்து காணப்படும். தாழ்மையை வசனம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கும். தாழ்மை நம்மை உயர்த்தும். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். நாம் இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமே தாழ்த்துவோம். தேவனே, யோசேப்பினிடத்தில் விளங்கின தெய்வீக ஞானம் விளங்கினது போல என்னுடைய வாழ்க்கையில் விளங்க வேண்டும். எனக்கு தாழ்மையை கற்றுத்தாரும், தேவனுக்கு பயப்படுதலை சொல்லித்தாரும் என்று கேட்போம். அப்பொழுது தேவன் நமக்கு அருளி செய்வார். மூன்றாவதாக, தாழ்மை ஆத்மாவை இளைப்பாற்று. இன்று இந்த காலங்களில் நாம் பார்க்கும் பொழுது அநேக மக்கள் அதிக செல்வந்தர்களாக இருந்த பொழுதிலும் ஒரு சிறிய காரியத்தில் தோல்வி ஏற்பட்டால் உடனே தற்கொலைக்கு முடிவு எடுத்துக்கொள்கிறார்கள். அநேக நல்ல வாலிபர்கள் ஒரு சிறிய தோல்வியை கூட தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம், அவர்கள் ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லை. சிறிய தோல்வியை கூட தாங்கக்கூடிய தைரியம் கிடையாது. ஆனால் நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது நமக்கு ஆத்மாவில் இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறது, நான் தாழ்மையும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் ஆத்துமாக்களில் சமாதானம் இல்லையா? தோல்வியை கண்டு தோன்று போயிருக்கிறீர்களா? எப்பொழுது என் பிரச்சனைக்கு முடிவு வரும் என்று திகைக்கிறீர்களா?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம், தாழ்மையை கற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே நமக்கு ஒரு இளைப்பாறுதல், சமாதானம் கிடைக்கும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றும் பொழுது இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜீவியம் நமக்கு கட்டளையிடுவார். தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதையோ கற்றுக்கொள்கிறோம், அதிகமாக முயற்சி செய்து. ஆனால் தாழ்மையை கற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம் ஆத்மாவுக்கு அதிக இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதலை தேடி நாம் வேண்டுமென்றால் நாம் நிச்சயமாகவே தாழ்மையை கற்றுக்கொள்வோம். கிறிஸ்தவர்களே, நமக்குள் இந்த தாழ்மையின் ஜீவியம் காணப்படுகிறதா? ஏனென்றால் அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் கிறிஸ்துவை பகரும் சாட்சிகளாக மாறுவோம். வெறுமனே சும்மா இருந்து விட்டு எழுதான் என்று போவதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவருக்காக மற்றவர்களுக்கு நம்முடைய பெருமை, அந்தஸ்து, பட்டம், பதவி எல்லாத்தையும் விட்டுவிட்டு மற்றவர்களை பறைசாற்றுவதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அதற்கு நமக்கு இந்த தாழ்மைக்கு வேண்டும். நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் இந்த தாழ்மை வேண்டும். நான்காவதாக, இந்த தாழ்மை கீழ்ப்பிடுதலை நமக்குள் கற்றுத்தரும். இன்று அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் கீழ்ப்பிடுதல் கிடையாது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒருவருக்கொருவர் கீழ்ப்பிடுதல் கிடையாது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது கிடையாது, மனைவிமார்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிவது கிடையாது, மருமகள்கள் மாமியாருக்கு அடங்கி போவதே இல்லை. எங்கு பார்த்தாலும் முறை எதிர்த்து பேசல், கூச்சல், குழப்பம்தான். கேட்டால் உன்னை விட எனக்கு அதிகமாக தெரியும், நீ எனக்கு என்ன சொல்லித் தருவது என்பதுதான். ஆனால் வேதாகமம் கூறுகிறது, சாராள் ஆபிரகாமை ஆண்டவரே என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நமக்குள் தாழ்மை இல்லை என்று அர்த்தம். எப்பொழுதும் ஒரு முரட்டாட்டமான ஜீவியம் நமக்குள் காணப்படும். ஏனென்றால் 1 பேதுரு 5:5, அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அறிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அறிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுதுதான் கீழ்ப்படிவோம். ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஒருவருக்கொருவர் ஒரு நல்ல காரியத்தை நம் வாழ்க்கையில் நாம் சொல்வார், நல்லதாக இருந்தால் உடனே ஏற்றுக்கொண்டு அதை நடக்க வேண்டும். வேதாகமம் நாம் வசனம் படிக்கும் பொழுது, ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது தேவன் நம்மோடு, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். உடனே நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் தாழ்மை இருக்கும் பொழுதுதான் நாம் கீழ்ப்படிவோம். இங்கு சொல்லுகிறது, கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஒரு அணிகலனை போல் அணிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆடையை போல் அணிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது ஒரு அணிகலன் அணிந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் அது நன்றாக இருந்தால் மற்றவர்கள் நம்மை பார்த்து கூறுவதுதான் ஒரு சிறப்பான அலங்காரத்தை அணிந்து கொண்டிருக்கிறாய் என்பது. நாமும் கூட உடைய அலங்காரம் மிகவும் அழகாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து கூறுவது, நல்ல வெளியுயர்ந்த வஸ்திரம் அணிந்து கொண்டிருக்கிறாய், நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நாம் சொல்லாமலே அந்த அணிந்து கொண்டிருக்கும் போது நம்மை காட்டி கொண்டுவிடும். அதே போல்தான் நமக்குள் தாழ்மை இருக்கும் பொழுது மற்றவர்கள் அணிந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து, இவர்கள் தாழ்மையானவர்கள், இவர்கள் அதிக தாழ்மையாக இருக்கிறார்கள், முகத்திலேயே தெரிகிறது என்று சொல்லுவார்கள். நம்முடைய முகத்தின் அகத்தின் அழகு முகத்தின் தெரியும். நம்முடைய முகபாவனை எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லும் பொழுது இவர்கள் அதிக தாழ்மையானவர்கள் என்று சொல்கிறார்களா, இல்லை வீண் பெருமை பிடித்தவர்கள், அகந்தை உள்ளவர்கள், அகம்பாவம் உள்ளவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லுகிறார்கள். நாம் எதை அணிந்து கொண்டிருக்கிறோம்? தாழ்மையா, வீண் பெருமையா, அல்லது அகம்பாவத்தியா? நாம் கீழ்ப்படிந்து நடக்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்க, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க இந்த தாழ்மையை நாம் அணிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நமக்குள் இந்த தாழ்மை காணப்படவிட்டால் இன்றே நம்மை தாழ்த்துவோம். ஏனென்றால் தாழ்மைதான் நம்மை உயர்த்தும். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படி என்றால் தாழ்மை உள்ளவர்கள் கீழ்ப்படிவார்கள், கீழ்ப்படியவர்களுக்கு தேவன் கிருபை தருவார். பெருமை உள்ளவர்கள் எதிர்த்து நிற்பார்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள், தேவன் கிருபையை அளிக்க மாட்டார். நாம் இந்த வாழ்க்கையில் எதை வேணாலும் இழந்து போகலாம், நான் தேவனுடைய கிருபையை மட்டும் இழந்து போகாதபடி நாம் ஜீவிக்க நாம் ஜாக்கிரதைப்பட்டு இருப்போம்.
மரியாள் கூட அப்படிதான் சொன்னார். ஆண்டவரை உடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிறார், உன்னை கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்குள் இந்த கிருபை காணப்பட நம்மை நாமே தாழ்த்துவோம். இந்த எஸ்தரின் வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எஸ்தர் மொர்தெகாயிடம் வளர்ப்பு மகளாக வளர்க்கப்பட்ட பொழுது நாம் மொர்தெகாய் சொல் கேட்டுதான் நடந்து வந்தார். ஆனால் எந்த விதத்திலும் அவள் எதிர்த்து பேசவே இல்லை. எஸ்தர் ஒரு ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டது பொழுதும் கூட மொர்தெகாயின் பேச்சு கேட்டுதான் நடந்து வந்தார். ஏனென்றால் எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்ட பொழுது மொர்தெகாய் கூறினது, உன் குலத்தையும் பூர்வத்தையும் நீ யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்பதுதான். பொதுவாகவே நாம் பட்டம் பதவியில் அதிகமாக உயர்த்தப்படும் பொழுது நாம் முக்கியப்படுத்துவது நம்முடைய அந்தஸ்து, ஜாதி பெருமை, குலப்பெருமை, குடும்ப பெருமை தான். ஆனால் இங்கு மொர்தெகாய் கண்டிப்பாக எஸ்தரிடம் வந்தார், நீ உன் குலத்தையும் பூர்வத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லவே கூடாது. எஸ்தர் 2:20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாயின் இடத்திலே வளரும் பொழுது அவள் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவள் சொற்கேட்டு நடந்து வந்தாள். எஸ்தரின் கீழ்ப்பிடுதலை பாருங்கள், அவளுடைய தாழ்மையை பாருங்கள். தான் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்ட பொழுதும் கூட தன் வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தெகாயை அலட்சியம் பண்ணவே இல்லை, கீழ்ப்பிடிந்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய உயர்வுகளாக இருந்தால் கூட நாம் பெற்றோரின் வாழ்க்கைக்கு அவர்கள் முதியவராக இருக்கும் பொழுது அவர்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மேல் பிரியமாக இருப்பார், அப்பொழுதுதான் தேவன் நம்மை உயர்த்துவார். இங்கு எஸ்தர் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்திருந்த பொழுது ஆமானின் சதி திட்டத்தை முறியடிக்கத்தக்கதாக ஒரு தெய்வீக பலத்தை அவருக்கு அருளினார். அது மட்டுமல்லாமல் எஸ்தருக்கு அகாஸ்வேரு ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தது. எஸ்தர் அவரை விருந்துக்கு அழைத்த பொழுது எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனே வந்தார். பொதுவாக பெரிய சக்கரவர்த்தியாக இருப்பவர்கள் அந்தப்புற அரண்மனையில் நடக்கும் விருந்துகளுக்கு பங்கேற்பது வெகு வெகு அரியது. ஆனாலும் எஸ்தர் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்ட பொழுது 127 நாடுகளுக்கு அதிபதியாக இருந்த அந்த அகைஸ்வர ராஜா அந்த ராஜாத்தியின் அரண்மனையில் விருந்து உண்ண சம்பதித்தார். இதுதான் கீழ்ப்படிகளுக்கு நடக்கும் கிருபை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் மேலும் கிருபை கிடைத்தது. அவள் சாத்தானின் சதியாகிய ஆமானின் சதியெல்லாம் முறியடித்து பிற்பாடு ஒரு பெரிய ராஜாங்கத்தையே நிர்வாகிக்கும் பொறுப்பு கிடைத்தது. அப்பொழுதும் மொர்தெகாயின் சொற்படிதான் கேட்டு நடந்து வந்தார். நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது கீழ்ப்படிவோம், நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மேன்மை கிடைக்கும், எஸ்தரை போல் உயர்த்தப்படுவோம். பிரியமானவர்களை, நமக்குள் இந்த எஸ்தரின் தாழ்மை காணப்படுகிறதா, கீழ்ப்படிதல் காணப்படுகிறதா? சிந்திப்போம். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் தேவன் உயர்த்துவார். உயர்த்துவது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக எல்லா எதிராளியின் சதி திட்டங்களையும் முறியடித்து போடுவார். நமக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்கப் போவதே இல்லை. அதுதான் தாழ்மையின் வெற்றி வாழ்க்கை. தேவன் இதற்கு நமக்கு அருளி செய்ய கிருபை செய்வாராக. கடைசியாக, தாழ்மை நம்மை கோபாக்கினேன் என்று பாதுகாக்கும். நாம் இந்த கோபாக்கினை, தெய்வ கோபாக்கினை கொள்ளை நோய் வரும் பொழுது ஏராளமான மக்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். நாம் தெய்வ கோபாக்கினின்று காக்கப்படும் என்றால் நமக்குள் தாழ்மை காணப்பட வேண்டும். செப்பனியா 2:3. தேசத்திலுள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பீர்களே, அவரை தேடுங்கள். நீங்கள் நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இங்கு செப்பனியா தீர்க்கதரிசி கூறுவதெல்லாம் மனத்தாழ்மையை தேட வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எதையோ தேடுகிறோம். நாம் மனத்தாழ்மையை தேடும் பொழுது மட்டும்தான் தேவனின் கோபாக்கினி நாளில் மறைக்கப்படுவோம். இந்த மனத்தாழ்மை இங்கு லோத்துவிடம் காணப்பட்டது. ஏனென்றால் லோத்து சோதம் குமாரவை அடிக்க வந்த 2 தூதர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தார். அந்த 2 தூதர்களுக்கும் சோதம் குமாரின் மக்கள் தீங்கு நினைத்த பொழுது அவர் சொன்னது, என்னுடைய கூறியின் கீழ் வந்தவர்களை ஒன்றும் சேதப்படுத்த வேண்டாம், எனக்கு வேண்டுமானால் 2 குமார்த்திகள் உள்ளது, அவர்களை வேண்டுமானால் ஏதேனும் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான். அவர் தன் அடைக்கலமாக வந்த தூதர்களை காப்பாற்றுவதில்
மும்முரமாக இருந்தார். அது ஒரு தாழ்மை. அவர் நிச்சயமாகவே சோதோம் குமார் அழிக்கப்பட்ட பொழுது அவர் காப்பாற்றப்பட்டார். அப்படியே இந்த எரிகோ அழிக்கப்படும் பொழுது கூட ராகாப் எனும் வேசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ பார்க்க வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவர்களை மறைத்து வைத்தார். அவர்களை காட்டிக் கொடுக்கவில்லை. அதனால் தேவானின் கோபாக்கினியாக எரிகோ அழிக்கப்பட்ட பொழுது அவளும் அவர் குடும்பத்தார் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். பிரியமானவர்களை, தாழ்மையை தேட வேண்டும். அப்பொழுதுதான் கோபாக்கனினாலே நாம் ஒருவேளை ரட்சிக்கப்படும். முற்றிலுமாக என்று சொல்லப்படி சற்று முற்றிலுமாக ஒருவேளை. ஆகையால் நாம் தாழ்மையை தேட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் 5 காரியங்களை குறித்து சிந்தித்தோம். நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை நோக்கி பார்க்க வைக்கிறது. மரியாதை போல மரியாள் சொன்னதும் தேவன் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தேவனின் கண்கள் நம் மீது எப்போது இருக்கத்தக்கதாக நாம் தாழ்மையை கொண்டிருக்க வேண்டும். 2வது, யோசேப்பின் வாழ்க்கையில் தெய்வ பயம், தாழ்மை, ஞானம் விளங்கியது. அவருக்கு ஐஸ்வர்யம், மகிமை, கனம், ஜீவன் எல்லாம் கிடைத்தது. தேவனுக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். உயர்த்தப்பட்டார். அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய பதவியிலிருந்து விலகவே இல்லை. யோசேப்புக்கு there is no retirement. மற்ற பதவியில் இருப்பவர்கள் என்றால் ரிட்டையர் ஆகி அனுப்பிவிடுவார்கள். ஆனால் யோசேப்புக்கு அவர் சாகும் வரைக்கும் நோ ரிட்டையர்மெண்ட். அதுதான் தாழ்மையின் குணாதிசயம், ஐஸ்வர்யம், தேவன் நமக்கு செய்வது. அதை நாம் விரும்பத்தக்கதாக நாம் கிருபை செய்வோம். 3வதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனத்தாழ்மையாக எடுக்கும் பொழுது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 4வதாக, நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கீழ்ப்பிடிந்து நிற்போம். எஸ்தரின் கீழ்ப்பிடிதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. அதுதான் தாழ்மையின் குணாதிசயம், ஐஸ்வர்யம், தேவன் நமக்கு செய்வது. அதை நாம் விரும்பத்தக்கதாக நாம் கிருபை செய்வோம். 3வதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனத்தாழ்மையாக எடுக்கும் பொழுது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 4வதாக, நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கீழ்ப்பிடிந்து நிற்போம். எஸ்தரின் கீழ்ப்பிடிதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. அதுதான் தாழ்மையின் குணாதிசயம், ஐஸ்வர்யம், தேவன் நமக்கு செய்வது. அதை நாம் விரும்பத்தக்கதாக நாம் கிருபை செய்வோம். 3வதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனத்தாழ்மையாக எடுக்கும் பொழுது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 4வதாக, நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கீழ்ப்பிடிந்து நிற்போம். எஸ்தரின் கீழ்ப்பிடிதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. அதுதான் தாழ்மையின் குணாதிசயம், ஐஸ்வர்யம், தேவன் நமக்கு செய்வது. அதை நாம் விரும்பத்தக்கதாக நாம் கிருபை செய்வோம். 3வதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருக்கும் பொழுது நீங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையாக இருக்கும் பொழுது, நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒரு பெரிய மகிமை கிடைக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் தாழ்மையாக இருக்கும் பொழுது தெய்வ கோபாக்கனைக்கு நீங்களாக்கப்படுவோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த தாழ்மையின் ஐஸ்வர்யங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டீர்கள் மனதில் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, அனைவரும் தாழ்மையை தடுத்துக் கொள்ள கிருபை செய்ய போறதை ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.